Hi friends, welcome to VRQ family. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்டான கிளேவை வீட்டில் எப்படி சாஃப்ட் ஆக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கோங்க, அடுத்து ஹேண்ட் வாஷ், அடுத்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் ஆக்க போகிறோம். அப்புறம் இதை பாருங்களேன் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இந்த கிளேவை தான் நம்ம இன்னைக்கு சாஃப்ட் ஆக்க போகிறோம். ஓகேயா? ஸோ வாங்க இப்போ ரெய்னிஸ் தான் செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க, நிறையவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஹேண்ட் வாஷ், அடுத்து எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா நல்லா ஸ்ட்ரெச்லெஸ் வர்றதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். கையெல்லாம் கொஞ்சம் பபிள்ஸ் மட்டும் ஆகும். அது மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு க்ளே ஒரு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டான க்ளே வரும். அதே மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் சூப்பராக வரும். இதை வந்துட்டு ரெய்னிஸ் தான் கண்டுபிடிச்சான். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா ஸ்ட்ரெச்லெஸ் அப்போ தான் கிடைக்கும். இந்த கிளேவை நம்ம ஒன் டைம் எடுத்து விளாண்டு பார்க்கலாமா? அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கட்டும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அப்படியே இழுத்து பார்த்தாலே சூப்பராக இருக்குது. இது இழுத்து காமிடாங்க, ரெண்டு கையை வச்சு இழுத்து காமி. இது நிறையா ஹேண்ட் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெச்லெஸ்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்குள்ள இதுதான் ரொம்ப ஹார்டாக இருக்கு, அதனால தான் இதில் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் ஆகும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் மூடி வைக்காமல் திறந்து வச்சுட்டீங்க, ஹார்டாகிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் வாஷ் இல்லைனாலும் நீங்கள் வந்து தண்ணியும் எண்ணெயும் வச்சு கூட பண்ணலாம், இல்லைன்னா சோப் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். சில வீட்டிலலாம் எண்ணெய் தர மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆமாம், எண்ணெய் தரலுக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஏதாச்சும் விளாண்டுட்டு சூப்பராக இருக்குது. நம்ம அமுக்குனாலே சூப்பராக இருக்குது. நிறையாவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எண்ணெய் இல்லைனாலும் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆமாம், ஏன்னா எல்லா வீட்லேயும் தண்ணி கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது அரை கப் தான் எடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் ஃபுல் கப் எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு முக்கியமானதே தண்ணி தான், அது மட்டும் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்லெஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பபிள்ஸாக இருக்கிறதுக்கு அதுக்காக தான் இருக்குது. ஆமாம், தண்ணி மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. தண்ணி மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால இதாக முடியாது, சாஃப்டாக. இது கொஞ்சம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது வாஷ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்ஸை. பாருங்கள்
எவ்வளோ சூப்பராக சாஃப்ட் ஆக்கிட்டான்ட்டு. சூப்பராக இது ரெண்டுமே ஒரே மாதிரி சாஃப்ட் ஆகிட்டான். நான் விளாண்டு காமிட்டேன். இழுத்து 2 கையை வச்சு இழுத்து காமி, இந்த கிளே கீழே வச்சு. இப்போ இருந்தால் நம்ம மெதுவாக எடுத்தோம்னா சூப்பராக இழுக்கலாம். இது இழுத்து காமி. நீங்கள் இதை கொஞ்சம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. இதுவும் திரும்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப இதே மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், சூப்பரான கிளே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக்கா போட்டு வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒரு பாக்ஸில் சேர்த்து போட்டிங்கன்னா அடுத்து இதாகிடும், மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள் 2 பாக்ஸில் போட்டாச்சு. ரெண்டுத்தையுமே உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் கலர் கிளே எவ்வளோ ஹார்டாக பார்த்து இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வச்சுக்கிட்டு. உங்களுக்கு வீடியோலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஆமாம், இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.